இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ரகுநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் பரத். ரைட் சார். வணக்கம் பரத். ரைட் சார். நான் நேரடியாக கேள்விக்கே வந்துடுறேன் சார். அதாவது 50% வரி இன்னைக்கு ஒரு பேசு பொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா உங்க MSME செக்டாரை நம்ம மறந்துடக்கூடாது. இதுல நம்ம ப்ராஃபிட் மார்ஜின்ல தான் இயங்குறதே உங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் இது நம்மளுடைய அந்த பிசினஸ் குறிப்பாக ஏற்றுமதிகள் மீது பெருத்த அடியா விழுந்திருக்கா MSMEக்கு? நிச்சயமாக இந்த வரி விதிப்பு என்பது கிட்டத்தட்ட 8 மாதமாக வரப்போகுதுன்றது தெரிந்தது. நம்ம ஏன் ட்ரம்ப் இப்படி பண்றாருன்றத பேசுறத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோன்றத யோசிக்கணும். இதுவரை எந்த விதமான வெளிப்படை தன்மையும் இல்லை அரசிடமிருந்து, இந்திய அரசிடமிருந்து வெளிப்படை தன்மை இல்லை. அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல டிஸ்கஸ் பண்றோம், காமர்ஸ் மினிஸ்டர் லெவல்ல டிஸ்கஸ் பண்றோம், அபிஷியல்ஸ் லெவல்ல டிஸ்கஸ் பண்றோம், வைஸ் பிரசிடென்ட் இங்க வரார் பேசுறோம். ஒவ்வொரு வாட்டியும் என்ன சொல்றோம், நம்மளுடைய நட்பு நாடு நமக்கு சாதகமாக இருக்கும், நமக்கு எந்த விதத்திலையும் பாதகமா இருக்காதுன்னு சொல்றோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம என்ன சொல்றோம், ஆஹா இது சிறு குறு தொழில்களை பாதிக்க விட மாட்டோம் அல்லது விவசாயிகளை பாதிக்க விட மாட்டோம்னு சொல்றோம். அப்ப இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சிறு குறு தொழில்கள் நலிந்து தானே போகுது, அழிந்து தானே போகுது, காணாமல் தானே போகுது. இதை எப்படி மீட்டு எடுப்போம்? வரும் முன் காத்திருக்க வேண்டும். ஒரு போன் மோடி அவர்கள் எடுத்து ஒரு 3 மாதத்திற்கு முன்பே பேசியிருக்க வேண்டும். பல வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கும் பிரதமர் அப்பொழுதே உடனடியாக அமெரிக்காவுக்கு தானே நேரடியாக சென்று என்ன பிரச்சனை உங்களுக்கு, எங்களுடைய பிரச்சனை என்ன, இப்ப ரஷ்யாவுக்கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது தான் பிரச்சனைனா நாங்க கொஞ்ச நாள் நிறுத்தட்டுமா அல்லது ஒரு 3 மாதங்கள் நிறுத்தி காட்டட்டுமா, போர் நிக்கிற வரைக்கும் கேட்டிருக்கலாம். ஒரு மாற்று வழியை சிந்தித்திருக்க வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டியது என்னன்றதை வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டும். இப்ப எந்த கொள்கையில முடிவுகள் சிறு குறு தொழில்களுக்கு சாதகமா இல்லைன்னு அவர் சொல்லட்டும். அந்த கொள்கைகளை நாளைக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா எப்படி நம்ம பின்வாங்கி இருக்கோன்றதையும் தெரியும்ல. அப்போ எதுவுமே இதுவரை ஒன்னும் தகவல்கள் தெரியாக இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது கடந்த 15 நாட்களாக இந்த 50% வரி வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். முதல் முறையா ட்ரம்ப் அவர்கள் சொல்லல, இது வரப்போகுதுன்னு தெரியும். எல்லா செக்டர்ல இருந்தும் வார்னிங் கொடுத்தாச்சு அரசுக்கு. திருப்பூர்ல இருந்து நண்பர் பேசுவார் இப்போ உங்ககிட்ட, குமார் துரைசாமி எவ்வளவு முறை சொல்லியிருக்காங்க, என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. தோல் பதனீடு ஆலைகள் என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுல அரசு யாருடைய நலனை மட்டும் கவனிச்சது? இப்போ தங்க நகை அல்லது ஆபரணங்கள் அதிகமாக தயாரிக்கப்படக்கூடியது குஜராத் மாநிலத்தில். அந்த குஜராத் மாநிலத்தில் அவர்கள் சார்ந்த தொழிலுக்காக மட்டுமே கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி 25ஆம் தேதி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் இன்னும் 10% அதிகப்படுத்தி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல மிளகாயா? தமிழகத்திலே தொழில் செய்யும் சிறு குறு தொழில்கள் அழிந்து போவதற்கு இந்த அரசு ஒரு நிச்சய காரணமாகத்தானே சொல்ல முடியும். ரெண்டாவது, அரசு இப்போ அஃபென்சிவ் மோட்ல இருக்கா, டிஃபென்ஸ் மோட்ல இருக்கா? அஃபென்ஸ் மோடுனா நம்ம உடனடியாக அமெரிக்க பொருட்களின் மீது 100% வரி விதிச்சிருக்கணும், அது அஃபென்ஸ். டிஃபென்ஸ் அப்படின்னாக்க கையில கால உழுந்து கெஞ்சி கொஞ்சியாவது வேலையை வாங்கி இருக்கணும். ரெண்டுமே பண்ணாம ஒரு சைடுல நம்ம சைனா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம், ஒரு சைடுல ரஷ்யா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும், ஒரு சைடுல உக்ரைன் கிட்ட பேசுறோம். இது என்ன சுற்றி வளைச்சு பேசுறது? அப்போ மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க? இப்ப திருப்பூர்ல என்ன நடக்குது? திருப்பூர் மட்டும் விட்டுருங்க, நான் ஒரு பகுதியை ஒரு செக்டரை மட்டும் பேசுவதற்கு நான் இங்க வரல. புரியுது. இந்தியா மொத்தத்திலையும் பாத்தீங்கன்னா 3 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு போகக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறோம். இதுல தேதி 29, இன்னும் 2 நாட்களிலே ஜியோ பொலிட்டிக்கலை பத்தி அடுத்த கவலை. நம்ம என்ன சேஃப்கார்டு என்ன பண்றோம் தெரியணும். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட இவங்க எல்லாரும் சந்திச்சு ஒரு கோரிக்கை கொடுத்து அவர் லெட்டர் எழுதினார். என்ன கேட்டிருந்தாரு? உடனடியாக ஒரு கிரெடிட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, உடனடியா இஎம்ஐல இருந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு ஒரு மாரட்டோரியம் கொடுங்க, உடனடியாக எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் அதிகப்படுத்துங்க, உடனடியாக பேக்கிங் கிரெடிட் கொடுங்க, உடனடியாக உள்ளூர் சந்தையை பெருசு பண்றதுக்கு ஜிஎஸ்டியை குறைங்க. இவ்வளவும் கேட்டிருந்தாரா இல்லையா? ஜிஎஸ்டியை குறைக்கிறோம் சொல்லிட்டு எப்ப குறைக்க போறோம்?
வரும் முன் காப்பதற்கு தவறிய நாம் வந்த பின்னும் காக்கலைன்னா எப்ப காக்க போறோம்? அப்ப ஆபரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் இஸ் டெட் என்ற நிலை வரும் பொழுதா? இன்னும் 15-20 நாட்களிலே பாருங்கள், நீங்களே கண்களிலே பரர், எத்தனை பேருடைய சம்பளம் கிடைக்காமல் போகிறது, எத்தனை பேருக்கு வேலைகள் இழக்கப் போகிறார்கள் இந்த செக்டரிலே. ஏன்னா நம்ம கை வைத்திருக்கிற அனைத்து செக்டர்களுமே வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற செக்டர்கள். அப்போ நம்ம எந்த விதத்துல ஒரு மெஷர்ஸ் எடுத்திருக்கோன்றது யாருக்குமே புரியல. நம்ம ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து கோரிக்கைகளை வைக்கிறோம், முன்னாடியே ஒரு வார்னிங் சைன் கொடுக்கிறோம். இப்போ இதற்கு அரசு இந்த எம்எஸ்எம்இ செக்டர் வந்தது மட்டும் இல்ல, இன்னில இருந்து கடிக்க ஆரம்பிச்சாச்சு, செய்ய வேண்டியது ஆரம்பிச்சாச்சு. இவ்வளவு சொன்னேன் நான் தான் சொன்னேன். மாரட்டோரியம் முதல்ல கொடுக்க வேண்டியது மாரட்டோரியம் from the existing loans. இரண்டாவது அடிஷனல் கிரெடிட் ஃபெசிலிட்டி, மூன்றாவது வொர்க்கிங் கேபிட்டலுக்காக பேக்கிங் கிரெடிட், நான்காவது உள்ளூர் சந்தையை உடனடியாக விரிவுபடுத்துவதற்கு மக்களின் கையிலே போகக்கூடிய பொருட்களின் விலை குறைவதற்கு ஜிஎஸ்டியை குறைப்பது, ஐந்தாவது அதிகமான கடன் தனிநபர் கடனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தங்க நகை கடன் வாங்குவதற்கு இன்னும் டைட்டன் பண்றோம், அதை நிறுத்தி வைக்கிறோம். இத மாதிரி இஷ்டத்துக்கு விளையாடாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த இஷ்யூவை அணுகணும். இதற்கு நடுவுல வேற மார்க்கெட்டை டெவலப் பண்றதெல்லாம் லாங் டிரான் ப்ராசஸ். லாங் டிரான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடங்கள் ஆகக்கூடியது. நம்ம நாள் கடத்தும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மணித்துளியுமே நமக்கு அபாயகரமாக முடிய போகுது. ஏன்னாக்க இப்போ நம்ம ஆர்டர்ஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் தேவை தானே. இப்போ நியூ இயர் வரப்போகுதுன்னா, இன்னும் 4 மாதங்களிலே நியூ இயர் வரப்போகுதுன்னா, இப்போ அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய பங்களாதேஷ் கிட்டையும் அல்லது இந்தோனேஷியா கிட்டையும் மற்ற நாடுகளுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு நம்ம இந்த நிலை சகஜ நிலைக்கு வந்தா கூட வரி இந்தியாவுக்கு வருவதற்கு கொஞ்சம் தானே வரும். இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் வாங்கும் பொருட்கள், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், இந்தியன் ஸ்டோர்ல வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே விலை ஏறும் பொழுது ஒன்னு விற்பனை குறையும். அப்ப இது ரீட்டைல் செக்ஷனையும் பாதிக்கப்படும். இப்போ ஒரு ஆடை இருக்குன்னா பரத், நானும் அங்க இருக்கிற அமெரிக்கர்களும் வாங்கலாம், அங்க இருக்கக்கூடிய மற்ற ஃபாரினர்ஸும் வாங்கலாம், இந்தியர்களும் வாங்கலாம். ஆனால் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சோலா எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கங்க, அதை யார் வாங்குவாங்கன்னா இந்தியன்ஸ் தான் வாங்குவாங்க அங்க இருக்கிறவங்க. அப்ப அதனுடைய விலையும் ஏற்றம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா குவான்டிட்டி குறைஞ்சிரும். நடத்த முடியும். அவர் என்ன பண்ணிட்டு போறாரு, அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் நம்ம எப்படி இதை பாதுகாக்க போறோம்ன்றது முக்கியம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். தவறிட்டோமே கண்டிப்பா. ஒன்னாம் தேதி சம்பளம் எப்படி கொடுப்பார்கள் சிறு குறு தொழிலாளர்கள்? ரைட் ரகுநாதன் சார், இதற்கான ஒரு ஓவர் த நெகோசியேஷன் டேபிள்ல தான் இதற்கான முடிவா, இல்ல நம்முடைய பல செயல்பாடுகள், இப்போ உடனடி வரி விதிப்புன்னு உடனே நம்ம வந்து ரஷ்யா வந்து ஃபாரின் மினிஸ்டர் போறாரு, ரஷ்யாவுடைய அதிபரை சந்திச்சு பேசுறோம், நாம இந்த பக்கம் சைனா அதிபர்களோட சந்திப்பு, பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுறோம். இது வந்து ஒரு விதத்துல ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்குமா, கொடுக்காதா? பரத், இந்த நிகழ்வை பொறுத்தவரை, அதாவது இந்த டாரிஃப்னுடைய நிகழ்வை பொறுத்தவரை இந்திய அரசு என்ன ஸ்ட்ராட்டஜின்றத புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதாவது இந்தியாவில் வாழும் நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா எப்படி புரிந்து கொள்ள போகிறார்? இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு கொரோனா தாக்குதல் வந்த போது நம்ம என்ன பண்ணோம்? 8 மணி நியூஸ்ல வந்தோம், லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணோம், மக்களை காக்குறோம் சொன்னோம், காத்தோம். ஒரு அதிகமான நாட்கள் லாக்டவுன்ல இருந்ததுனால மக்களுக்கு சில மீட்பு நடவடிக்கைகளை எடுத்தோம். ஃபைன், அதை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதுல கிரிட்டிசைஸும் பண்ணாங்க, அதை விட்டுருங்க. இரண்டாவது, ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்து ஒரு 30 பேரை கொலை செய்யும் பொழுது நம்ம உடனடியாக ஆபரேஷன் சிந்தூரை கையில எடுத்தோம். அப்ப பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ட்ரோன், ஒரு 1000 ட்ரோன் வந்ததுன்னா அதை வந்து உடனடியாக தகர்த்தெறியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சது. இப்ப நடக்கிறது என்ன? வர்த்தக போர். அப்போ மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உடனடியாக ஆபரேஷன் டாரிஃபை அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். இது என்ன பாருங்க, இப்போ இந்த டாரிஃப் வந்தாச்சு, இந்த டாரிஃப்னால பாதிப்படைகிறது யாரு? இந்தியா தான். ஏன்னா இந்தியா வந்து சர்ப்ளஸ் ட்ரேட் இருக்கிற கண்ட்ரி கூட இருக்கு. இதே சைனாவை எடுத்துக்கங்க, நம்ம ட்ரேட் டிபிசிட்ல இருக்கோம். இப்போ நம்ம போய் ட்ரேட் டிபிசிட்ல இருக்கிறவங்க கிட்ட கை கோத்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை இன்னும் எரிச்சல் மூடி, ஒரு பக்கத்துல எரியிற நெருப்புல எண்ணெயை தூவிக்கிட்டு இருக்கிறோம்.
இன்னொரு பக்கத்துல ஏன் ரஷ்யாவினுடைய போர் நிறுத்தத்தினால மட்டும்தானே இந்த 25% அதிக வரி, அதை ஒரு 3 மாதங்களுக்கு நிறுத்திவிட்டு அனைவருமே அந்த போரை நிறுத்தத்துக்கு பாடுபட்டிருக்கலாமே, ஒரு டெம்பரரி மெஷரை கொடுத்திருக்கலாமே. அப்போ பிளேம் பண்ண முடியாது இல்லையா அமெரிக்காவில இருந்து. நீங்க கொடுக்கிற பணம் போருக்காக உபயோகப்படுகிறதுன்ற வார்த்தை வராதுல்ல. அப்போ அமெரிக்கா இப்ப இந்தியா ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எரிபொருள் யாருக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த பாதிப்பு யாருக்கு வருதுன்னா சிறு குறு தொழில்களுக்கு. அப்ப அந்த சிறு குறு தொழில்களுக்கு என்ன நிலைமை? ஏற்கனவே டிமானிட்டைசேஷன்ல 30% சிறு குறு தொழில்கள் அழிந்தன. லாக்டவுன்ல 15% சிறு குறு தொழில்கள் அழிந்தன. இன்றைக்கு தொழில்களே நடத்த முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. லாபமற்ற ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது கூட ஒரு சரியான அணுகுமுறையில வரல. நம்ம குறைத்தது என்ன? 12% நீக்கி 18 ஆக்கி இருக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணிருக்கிறது. அப்போ ஒன் டைம் வாங்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னால தான் இந்த வரி குறைப்பு வருது. அப்போ ஒரு சிறு குறு தொழில்களுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால வரப்போறது இல்லை. ஆயத்த துணிகளின் விலை குறைய போறதோ அல்லது ஒரு காலனி குறைய போவதோ கிடையாது. என்ன பண்ணிருக்கணும்? இந்த குறைந்தபட்ச வரம்பு, ஜிஎஸ்டி வரம்பு இன்றைக்கு 40 லட்சம் 20 லட்சமாக இருப்பதை 1 கோடி ஆக்கி இருக்க வேண்டும், 2 கோடி ஆக்கி இருக்க வேண்டும். அப்ப சிறு குறு தொழில்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். இரண்டாவது, 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு 5% இருக்கக்கூடிய பொருட்களை அந்த 1000 5000 ஆக்கி இருக்க வேண்டும். அப்போ வரி குறைந்திருக்கும். அப்போ வாயில சொல்றது ஒண்ணு, நடைமுறைப்படுத்துவது வேறு, பாதிக்கப்படுபவர்கள் வேறு, காப்பாற்றப்படுபவர்கள் வேறு. எப்படி இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்? நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. நம்ம சற்றும் எதிர்பாராம ஒரு கொரோனா கோவிட சந்திச்சோம். அப்பயும் இதே தான் பேசப்பட்டது. நலிந்து எம்எஸ்எம்இ செக்டர் இனி எழவே எழாதுன்னு சொன்ன காலகட்டத்தில் மீண்டு எழுந்தது. அது அவங்களுடைய அந்த ஒரு கடின உழைப்பு நமக்கு தெரியும், மீண்டு எழுந்தது. அடுத்ததா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காதது இந்த ட்ரம்பினுடைய 50% வரி. ஆக இந்த இடத்துல என்னன்னா, லாங் டேர்ம் பாலிசியா எம்எஸ்எம்இ என்ன வச்சிருக்கு, என்ன இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் லாங் டேர்ம் பாலிசிஸ் என்ன, எதிர்பாராததை எவ்வாறு எதிர்கொள்வதுன்றதுக்கான சில பாலிசி சேஞ்சஸோ எது வேணும்னு எதிர்பார்க்கறாங்க? இல்ல பரத், நீங்க சொல்றத பார்த்தாக்க எப்பொழுதுமே எம்எஸ்எம்இ எப்பவுமே அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் கிடையாது. இந்த கடந்த ஒரு 7 ஆண்டுகளாகத்தான் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை டர்புலன்ஸ், இப்ப இத்தனை ஷாக் ட்ரீட்மெண்ட் சந்திச்சு வர்றது சிறு குறு தொழில் நிறுவனங்கள். நம்ம நினைக்கிறது வேறு, நடப்பது வேறு என்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது கடந்த 2015 ஆண்டிலிருந்து தான். அதற்கு முந்தி வரை ஓரளவுக்கு நம்ம இந்த ஆண்டு இவ்வளவு பண்ணுவோம்னு ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அந்த பிசினஸ் பண்ண முடியும். இந்த ஆண்டு இந்த அளவுக்கு நம்ம லாபத்தை ஈட்டுவோம் என்றால் அந்த அளவுக்கு ஈட்ட முடியும். வேற கொரோனா வந்த பொழுது, தேக்க நிலை வந்த பொழுது பொருட்களின் விலை கட்டுப்பாடற்று ஏற்றப்பட்டது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல அதிகமான அளவு லாபத்தை சம்பாதித்ததை பார்த்தோம். இதற்கு அடுத்தது எக்கனாமிக் ஸ்லோடவுன் வந்த உடனே பேங்க் அதிகமான ப்ராஃபிட் ஈட்டுவதை பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? சிறு குறு தொழில்கள் காணாமல் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுதான் உண்மை. நாட்டில் ஃபார்மல் செக்டர், இன்ஃபார்மல் செக்டர் இருக்கும். அது போத் எம்ப்ளாயர்ஸ்க்கும் சேரும், எம்ப்ளாயீஸ்க்கும் சேரும். இன்ஃபார்மல் எம்ப்ளாயர்ஸ் யாருன்னா சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்க. நம்ம எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோம்? குறும் தொழில்களுக்கு தனி அமைச்சரகம் அமையுங்கன்னு கேட்டோம். ஆனா செய்தது என்ன? நடுத்தர தொழிலுக்கு 250 கோடி இருந்ததை 500 கோடி ஆக்கணும். குறுந்தொழில 5 கோடி இருந்ததை 10 கோடி ஆக்கணும். கேட்பது ஒண்ணு, செய்வது ஒண்ணு, சொல்வது ஒண்ணு. இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்ல பரத். இந்த டாரிஃப் 50% அதிகமா, அதாவது 25% அதிகமாக கொடுக்க போறோம் சொல்லி 2 வாரம் ஆச்சு. அன்றைக்கு சாயங்காலம் காமர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் சொல்றாங்க, இதனால் ஏற்படும் பாதிப்புகளை நாங்கள் ஆராய்ந்து கொள்ளுவோம், ஆராய்ந்து முடிவுகளை எடுப்போம். அப்ப இத்தனை நாட்களாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் நம்ம கிட்ட இல்லையா? என்ன பாதிப்பு வரும்ன்றது காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரியாதா? என்ன எடுத்திருக்கணும் பேக்கப்ன்றது தெரியாதா? அங்கிருந்து பாம்பு போட்டதுக்கு அப்புறம் மனுஷங்க செத்துக்கிட்டு இருக்கச்சே தான் நம்ம ஆக்ஷன் பிளானை பத்தி டேபிள் போட்டு யோசிப்போமா?
ஐயா சுப்பிரமணியம் சொன்னாரு 2 ஹவருக்கு முன்னாடி தான் நிதி அமைச்சர் 2 மணி நேரம் பேசினாங்கன்னு. ஏன் 2 மணி நேரம் முன்னாடி தான் பேசினாங்க? 20 நாளைக்கு முன்னாடி பேச முடியாதா? ஏன் FIO வந்து இத்தனை நாளைக்கு முன்னாடியே என்ன ஒன்னும் தகவலே கொடுக்கலையா? RBI ஆய்வறிக்கை சொல்லி இருக்கு, நம்மளுடைய ஆண்டினுடைய GDP குறைவதற்கு வாய்ப்பு 0.7% குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SBI சர்வே சொல்லி இருக்கு, சிறு குறு தொழில்கள் மிக கடுமையான ஒரு டர்புலன்ஸை சந்திக்கும்னு சொல்லி இருக்கு. அப்போ டர்புலன்ஸை சந்திக்கும்னா இதை ஓட்டக்கூடிய பைலட் என்ன சொல்லியிருக்கணும்? வார்னிங் சிக்னல் கொடுத்திருக்கணும், ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்திருக்கணும், பேஷண்ட்டை காப்பாத்தி இருக்கணும். இப்ப நம்ம போறது வந்து எப்பனாலும் கிராஷ் ஆற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? யாரும் பாதிப்பு இல்ல. என்ன பாதிப்பு இல்ல? இப்ப இவ்வளவு பேர் கத்துறாங்களே. இப்ப வந்திருக்கு நியூஸ், தோல் ஆலைகள்ல கிட்டத்தட்ட 75,000 பேர் வேலை இழக்கும் அபாயம் தமிழகத்தில் மட்டும்னு. இது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இன்டைரக்ட் நினைச்சு பாருங்க. இன்னும் ஒரு மாதங்களிலே பண்டிகை காலங்கள் வரப்போகிறது. எப்படி போனஸ் கொடுப்பாங்க, எப்படி சம்பளம் கொடுக்க போறாங்க, எப்படி வட்டி கட்ட போறாங்க? அப்ப NPA ஆயிட்டாங்கன்னா என்ன ஆறுது? NPA நாம்ஸ் உடனடியாக ரிலாக்ஸ் பண்ண வேண்டாமா? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கொடுக்க வேண்டிய தொகை அரசிடம் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு, அதெல்லாம் உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டாமா? வரக்கூடிய தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க. அண்ணன் தம்பி சொன்னாரு, திருப்பூர்ல இருந்து குமார் துரைசாமி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு பொருட்கள் தேக்க நிலைன்னு. எங்க தேக்கி வைப்பாங்க? ஃபேக்டரியில வச்சிருந்தாங்க, வேலை எப்படி நடக்கும்? அப்ப உடனடியாக குடோன்ஸை ஏற்படுத்த வேண்டாமா? இப்ப சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா உடனடியா கல்யாண மண்டபத்தெல்லாம் ஆக்குபை பண்றது இல்லையா? அத மாதிரி எல்லா இடத்துலயும் பொருட்களை தேக்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டாமா? டிரான்சிட்ல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எப்படி அவங்க போய் சேர்க்க போறாங்க, பணம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு பேக்கிங் கிரெடிட் கொடுக்க வேண்டாமா? ஒர்க்கிங் கேபிட்டல் ரொட்டேஷன்ல கொண்டு போயிருக்க வேண்டாமா? சும்மா வாயில வடை சுட்டாக்க அனைத்து சிக்கல்களும் மத்திய அரசுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா மதில் மேல் பூனையாக இந்த பக்கமும் நம்ம இறங்கியும் போயிட முடியாது. ஏன்னா ட்ரம்ப் நாளைக்கு இந்த வரி விதிப்பை எப்படினாலும் மாத்துவார்ன்ற ஒரு அச்சமும் இருக்கு. அதே நேரத்தில் இவர்களை காக்க வேண்டிய பிரச்சனையும் இருக்கணும் போது கிட்டத்தட்ட அரசுக்கு ஒரு மதில் மேல் பூனையான விஷயமா இல்லையா இது? நீங்க சொல்வது போல நேரடியாக நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க பண்றோம்னு இறங்கிட முடியுமா இந்தியா, கன்சிடரிங் தி ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்? இல்ல பரத், தப்பு பரத். ஒரு அரசை நடத்துவது என்பது ராஜதந்திரம். ஓகே, அதுதானே முக்கியமானது. இப்போ நம்ம கடந்த 3 மாதங்களில எவ்வளவு நாடுகளுக்கு பிரதமர் சென்று வந்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு பக்கத்துல போய் ட்ரம்ப் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவரிடம் இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்றதுனால தானே இப்போ கடந்த 4 நாட்களாக நம்ம என்ன நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ட்ரம்பை தொடர்பு கொள்ள 4 முறை முயன்றேன், என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவரை, அப்படித்தானே நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. தொடர்பு கொண்டார், எடுக்கவில்லை, நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த நியூஸ பொய்யாக்கணும்னா உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் போன் எடுத்து வந்துதான் இல்லையா? அப்ப நம்ம பிரதமர் என்ன பண்ணிருக்கோம்? அவரை உடனடியா கூப்பிட்டு, பிரதர் நீங்க கூப்பிட்டீங்களாமே, நான் அப்ப எனக்கு தெரியாம போயிடுத்து, என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நான் எப்போ வரட்டும் சொல்லுங்க. கேட்டா என்ன ஆயிரும்? ஈகோ ப்ராப்ளமா, பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா, எக்கனாமிக் ப்ராப்ளமா, ட்ரேட் வார் ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம்? ஆனா சொல்லப்படுற ப்ராப்ளம் என்ன? சிறு குறு தொழில்கள் நலனில் நாங்கள் அக்கறை செலுத்துவோம், விவசாயிகளின் நலனில் நாங்கள் அக்கறை செலுத்துவோம். என்ன நலனு? இந்த பக்கத்துல அழிஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க. நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறேன் பரத்? ஏன்னா எனக்கு ஒரு தொழில் முனைபவனாக அவர்களது கஷ்டத்தை உணர முடியும். இப்போ குமார் துரைசாமியால சொல்ல முடியாத சில வார்த்தைகளை என்னால் உபயோகப்படுத்த முடியும். வலியை உணர்ந்தவன் நான், தெரிந்தவன் நான், அந்த வலியினுடைய பாதிப்பை தெரியும் எனக்கு. இறுதி கருத்தா சுருக்கமா இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா இறுதி கருத்தா என்ன சார் சொல்வீங்க? ஒண்ணு இல்ல பரத், நீங்க கடந்த ஒரு வாரமா நீங்க ஒரு முக்கியமான நாட்டிற்கு சென்று வந்தீங்க. அங்க என்ன பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள் மேல நம்பிக்கை, தொழில் முனைவோர்களுக்கு வாய்ப்பு, தொழில் முனைவோர்கள் சாதிக்க பாதைகள், இதுதான் முக்கியமாக ஒரு அரசு செய்யக்கூடியது. அப்ப அவர்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன் அவர்கள் பாதுகாப்பார்கள். சுவர் இருந்தால் சித்திரம் எழுத முடியும். நன்றி சார். அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் அந்த சுவர் என்ற சிறு குறு தொழில்கள்
அதிகமான கிராக்ல இருக்கு.